Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம LeetCode 75 ல இருந்து 45th ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். Before solving the problem, நம்ம क्वेश्चन என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் பைத்தான் வச்சு தான் டீச் பண்ண போகிறேன். உங்களுக்கு போத் பைத்தான் அண்ட் ஜாவா கோட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட GitHub ரெபாசிட்டரி லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி போத் பைத்தான் அண்ட் ஜாவா கோட் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்றது வந்து பார்த்துடலாம். கொஸ்டினுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா ரீஆர்டர் ரூட்ஸ் டு மேக் ஆல் தி பார்ட்ஸ் லீட்ஸ் டு தி சிட்டி 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா there are n cities numbered from 0 to n-1 and n-1 routes such that there is only one way to travel between two different cities. The Ministry of Transport decided to orient the road in one direction because they are too narrow. Roads are represented by connections where connections of I equal to A of I, V of I represent a road from city A1 to city B1. This year there will be a big event in capital city 0 and many people want to travel to that city. The task consists of reorienting some roads such that each city can visit 0. அதாவது city 0ல வந்துட்டு இந்த வருஷம் ஒரு பெரிய ஈவெண்ட் இருக்கு. ஸோ எல்லாருமே அந்த ஊருக்கு வந்து போவாங்க. ஸோ சிட்டி 0ன்ற ஒரு சிட்டிக்கு வந்துட்டு எல்லாருமே போகணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரோடை வந்துட்டு ரீஓரியன்ட் பண்ண போகிறோம். ரிட்டன் த மினிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் சேஞ்ச். அதாவது நார்மலாக எப்படி போகலான்னா ஸோ இங்கேருந்து 0லேருந்து 1க்கு நம்ம போக முடியும். அதே மாதிரி 1லேருந்து 3க்கு போக முடியும். அதோட ஏரோ டைரக்ஷன் பாருங்கள். அதே மாதிரி 4லேருந்து 0 வர முடியும். 4லேருந்து 5க்கு போகும். தென் 2லேருந்து 3 வரும். இது வந்துட்டு நார்மலாக நடக்கிற ஒரு டைரக்ஷன் தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா சிட்டிஸில் இருந்தும் சிட்டி 0க்கு நம்மளால வர முடிகிற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். ஸோ எத்தனை சேஞ்சஸ் வந்து அதாவது எத்தனை நோட்ஸை வந்து எட்ஜஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தான் நம்ம வந்து அவுட்புட்டில் கொடுக்கணும். இட் இஸ் கேரண்டிட் தட் ஈச் சிட்டி கேன் ரீச். அதாவது என்ன கேரண்டி கொடுக்குறாங்கன்னா எல்லா சிட்டியுமே சிட்டி 0 வந்துட்டு ரீச் பண்ண முடியணுமா ஆஃப்டர் ரீஆர்டர். நம்ம ரீஆர்டர் பண்ணி முடிச்சோடனே இப்போ சிட்டி 3ல இருந்தாலும் நான் சிட்டி 0க்கு வர முடியும். சிட்டி 2ல இருந்தாலும் சிட்டி 0க்கு வர முடியும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து ரீஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எத்தனை சேஞ்சஸ் பண்ணுறோமோ அதை தான் நம்ம அவுட்புட் கொடுக்கணும். அதாவது எத்தனை எட்ஜஸோட டைரக்ஷன் நம்ம சேஞ்ச் பண்றோமோ அதை வந்துட்டு அவுட்புட்ல கொடுக்க போறோம். எக்ஸாம்பிள் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா சிட்டி 0 வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ 0ல இருந்து 1 போகலாம். பட் 1ல இருந்து 0 வர முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஒரு சிட்டில இருந்து 2 டைரக்ஷன் இருக்கு. இப்போ சிட்டி 0ல இருந்து 2 சைடு அது மூவ் ஆகுது. ஸோ 1 வந்துட்டு இந்த சைடு, செகண்ட் 1 இந்த சைடு. ஸோ இப்போ ஏதாவது இப்போ 2ன்ற சிட்டிலேருந்து நம்ம 0ன்ற சிட்டிக்கு வரணும்னாலும் இந்த 1 வந்து நம்ம பைபாஸ் பண்ணித்தான் அந்த சிட்டி 0க்குள்ளேயே நம்ம என்டர் ஆக முடியும். ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ 0 சிட்டி இங்கே இருக்குன்னா ஸோ இந்த டைரக்ஷனில் இல்லாமல் இந்த டைரக்ஷனில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் இப்படி ஒரு ஏரோ இருக்குல்ல, ஸோ இந்த ஏரோ ரிவர்ஸ் ஆகி இப்படி வரணும். ஸோ இது வந்து ஒரு சேஞ்சஸ். ஸோ இன்வர்ட் டைரக்ஷனில் வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் சிட்டி 0க்குள்ளே நம்மளால என்டர் ஆக முடியும். அதே மாதிரி இங்கே ஃபார்வர்ட் டைரக்ஷன் இருக்குது. இப்போ 3லேருந்து நம்ம இங்கே சிட்டி 0க்கு போகணும்னா அது இப்படி ரிவர்ஸ் ஆகணும். ஸோ இது வந்து ஒரு செகண்ட் எட்ஜஸ் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம், ரீஆர்டர் பண்ணியிருக்கோம். 4 டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இன்வர்ட்ஸ்ல தான் இருக்கு. அந்த பிளாக் ஏரோ பாருங்க. அண்ட் 5th டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா அதாவது 4லேருந்து 5 தான் போகுது. அதே மாதிரி நம்ம 5 to 4 வந்து ஒன்று ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு ஒரு எட்ஜை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், ரீஆர்டர் பண்ணுறோம். ஸோ மொத்தமாக இங்கே ஒரு ரீஆர்டர் பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரு ரீஆர்டர் பண்ணுறோம், தென் இந்த இடத்துல ரீஆர்டர் பண்ணுறோம். இப்போ சிட்டி 2ல இருந்து நம்ம ரெண்டுத்தையும் ரீஆர்டர் பண்ணிட்டோம்னா பாருங்களேன், டேரெக்டாக வந்து 2லேருந்து 3க்கு பாயிண்ட் போகுது. நம்ம ரீஆர்டர் பண்ணோன்னே இது மாதிரி தான் பாயிண்ட் பண்ணும். ஸோ சிட்டி 3க்கு வந்துட்டு சிட்டி 3லேருந்து 1க்கு போயிட்டு 1லேருந்து 0 போய்க்கலாம். ஸோ மொத்தம் நம்ம எத்தனை சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 எட்ஜஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் அவுட்புட்டில் வந்து 3 அப்படின்றத வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளையும் பாருங்க. சிட்டி 0 இந்த இடத்துல இருக்கு. ஸோ இப்போ 1லேருந்து நம்ம இங்கே போயிடலாம். பட் இந்த டைரக்ஷன் இப்படி இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து கட் பண்ணிட்டு இது மாதிரி ஃப்ளோ கொண்டு வரணும். ஸோ இது வந்துட்டு ஒரு வேலிட் சேஞ்சஸ். நெக்ஸ்ட் இது வந்து இந்த டைரக்ஷனில் தான் இருக்கு. ஸோ சிட்டி வந்து இப்போ 3rd சிட்டி வந்து 0 ரீச் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து டேரெக்டாக போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி போகிற ஏரோவை இப்படி ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு எட்ஜ் சேஞ்சஸ். மொத்தம் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு எட்ஜ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மொத்தம் 2 அவுட்புட்டு. ஸோ அவுட்புட்டில் வந்து 2 அப்படின்றது வந்து கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி 3 அப்படின்றதுல இன்புட் வந்து 3 அப்படின்னு சொல்லியிருக்கேன், n = 3. ஸோ கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1ன்ற சிட்டி வந்து 0வோட கனெக்ட் ஆகியிருக்கு. அண்ட் 2ன்ற சிட்டியும் வந்துட்டு 0வோட கனெக்ட் ஆகியிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அது பாயிண்ட் பண்ணுறதே 0ன்ற ஒரு சிட்டியை தான். ஸோ 1லேருந்து நம்ம 0 போக முடியும், 2லேருந்து நம்ம 0 போக முடியும். ஸோ அப்போதைக்கு நம்மளுக்கு எந்த எட்ஜஸையும் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால அவுட்புட்டில் 0 அப்படின்றத வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ மெயின் கோர் கான்செப்ட் ஆஃப் த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ சிட்டி 0 இந்த இடத்துல இருக்குன்னா இதுக்கு சைடில் இருக்க 2 அதாவது அதுக்கு பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அது வந்துட்டு இன்வர்ட் வர மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இன்வர்ட் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே அடுத்த
அடுத்தடுத்து இருக்க சிட்டிஸ் உள்ளர என்டர் ஆகும்போது இந்த 0 சிட்டிக்கு வந்து ரீச் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து டைரக்ட்லி கனெக்டட். இங்கே இருக்க ரெண்டுமே டைரக்ட்லி கனெக்டட் வித் 0 சிட்டி. ஸோ அதை தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இட் மீட் சிட்டி 0 எனிவே, அதாவது யாரோ எந்த பாயிண்ட் சைடு மூவ் ஆகுதுன்னு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இந்த ரெண்டு சிட்டிஸ் தான் 0வோட டைரக்டா நம்மளுக்கு லிங்க்ல இருக்க போது. ஸோ அதனால இதோடைய பாயிண்டிங் டைரக்ஷன் 0 நோக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ரெண்டு கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செட் அப்படின்றது கிரியேட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து டிக்ஷனரி கிரியேட் பண்ண போறோம். நம்ம இன்புட்ல என்னெல்லாம் கொடுத்துருக்கோமோ அது எல்லாத்தையும் செட்ல வைக்க போறோம். டிக்ஷனரியில் என்ன வைக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோடைய நெய்பர்ஸ் வந்து நம்ம டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறோம். ஸோ நம்மளுக்கு கனெக்ஷன்ஸ்ன்ற செட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல என்ன இன்புட் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நான் செட்ஸ்ல வச்சுக்கிறேன். நெய்பர்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெய்பர்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0க்கு பக்கத்துல 1 and 4 இருக்கு. அதாவது 0 சிட்டி வந்து 1ஓட கனெக்ட்ல இருக்கு அண்ட் அதே 0 வந்துட்டு 4ஓட கனெக்ஷன்ல இருக்கு. ஸோ அது மாதிரி இருக்க நெய்பர்ஸ் எழுதிக்கிறேன். இப்போ 0 எழுதிட்டேன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1 வந்து 0ஓட கனெக்ஷன்ல இருக்கு. ஸோ 0 வந்து 1ஓட கனெக்ஷன்ல இருக்கு. தென் பார்த்தீங்கன்னா 1 வந்து 1ஓட 3 கனெக்ஷன்ல இருக்கு. ஸோ 1ன்ற சிட்டியோட எந்தெந்த சிட்டிஸ் கனெக்ஷன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி நான் ஒரு நெய்பர் அப்படின்ற ஒரு டிக்ஷனரி ரெடி பண்ணி யூஸ் பண்ண போறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம BFS யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். பிரெட் ஃபர்ஸ்ட் சர்ச் தான் இது. ஸோ வாங்க இப்போ பைத்தான் கோடிங் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம LeetCodeோட அஃபிஷியல் வெப்சைட் குள்ள போய்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 44 ப்ராப்ளம் சக்சஸ்ஃபுல்லா சால்வ் பண்ணி எல்லாமே என்னோட பிளேலிஸ்டான LeetCode 75ல இருக்கு. ஸோ டூ செக் இட் அவுட். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 45th ப்ராப்ளமான reorder routes to make all the paths lead to the city 0 அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத வந்து சைட் பை சைட் பார்த்துடலாம். உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இந்த வீடியோவா பார்த்து அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக தான் சைட்ல வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். கீழே நான் கொடுக்க போற கோட்லயுமே இந்த கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சேர்ந்து வரும். ஸோ வந்து நீங்க வந்து அதை காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் டிக்ஷனரி வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் டிக்ஷனரிஸ் இது வந்து நம்ம டிக்ஷனரிஸ் கிரியேட் பண்றதுக்காக இந்த டிஃபால்ட் டிக் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெய்பர்ஸ் ஈக்குவல் டு டிஃபால்ட் டிக் ஆஃப் லிஸ்ட். அதாவது நம்ம லிஸ்ட் வந்து ஒன்று கிரியேட் பண்ண போறோம். அதுல என்னெல்லாம் ஸ்டோர் ஆகிக்க போகுது அப்படின்னா கனெக்டட் சிட்டிஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு செட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஒரு லிஸ்ட் டிக்ஷனரிஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த டிக்ஷனரியில தான் கனெக்டட் சிட்டிஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே அந்த நெய்பர் அப்படின்ற அந்த டிக்ஷனரியில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கனெக்ஷன் ஈக்குவல் டு செட். அதாவது நம்ம ஒரிஜினல் டைரக்ஷன் நம்ம ஃப்ரம் எந்த இடத்துல இருந்து எந்த சிட்டிக்கு போறோம் அப்படின்ற அந்த ஒரிஜினல் டைரக்ஷன் ஒரிஜினல் யாரோ இருந்துச்சுல அந்த பிளாக் கலர் யாரோ, ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ட்ராக் பண்றதுக்காக இந்த செட் வந்து யூஸ் பண்றோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா from start comma end in கனெக்ஷன்ஸ்ல இருக்க ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான டைரக்ஷன் வந்து கொடுக்கும். சோ இந்த ஏரோ மார்க் வந்து இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு அவுட்புட்ல ஏரோ மார்க் இருக்காது. ஏன்றதை நான் சொல்றேன். நெய்பர்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் டாட் அப் அண்ட் எண்ட், அதாவது ஸ்டார்ட்டோட நம்ம எண்டை வந்து அப்பெண்ட் பண்ண போறோம். அதே மாதிரி எண்டை விட ஸ்டார்ட் வந்து நம்ம அப்பெண்ட் பண்ண போறோம். சோ இது வந்துட்டு ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும், ஒன்னு வந்து பேக்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையுமே எடுத்துட்டு கனெக்ஷன்ஸ் டாட் ஆட் ஸ்டார்ட் கமா எண்ட் அப்படின்றத கொடுத்து அதாவது போத் ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் டைரக்ஷன். அதுக்கு வந்து டைரக்ஷன் வந்து தெரியாது எதுல இருக்கு எப்படி போகுது, ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கு அது எப்படி போகுதுன்ற டைரக்ஷன் வந்து இதுக்கு தெரியாது. நம்ம ஒரிஜினல் டைரக்ஷன் வேணும் அப்படின்னா கனெக்ஷன்ல இருக்க செட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படின்ற ஒரு கரண்ட் பாயிண்டர் வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதோட ஸ்டார்டிங் வேல்யூ 0, அதாவது 0ன்ற சிட்டில இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் BFS வித் சிட்டி 0 ஸ்டார்டிங் சிட்டி, அதாவது 0ன்ற சிட்டில இருந்து தான் நம்ம வந்து டிராவல்ஸ் பண்ண போறோம். ஸோ BFS அதனால கரண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்றத வந்து கொடுத்துக்கிறேன். ரிவர்ஸ் ஈக்குவல் டு 0, ரிவர்ஸ் ஈக்குவல் டு 0 ஏன் கொடுத்துருக்கேன், நம்ம இது வரைக்கும் ஏதாவது நம்ம எட்ஜஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணிருக்கோமா அப்படின்றத ட்ராக் பண்றதுக்காக தான் இந்த ரிவர்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றத கொடுத்துருக்கேன். இது ஸ்டார்டிங்ல 0வா இருக்க போது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விசிட்டட் ஈக்குவல் டு செட், ஒரு செட் வந்து கிரியேட் பண்றேன் விசிட்டட் அப்படின்றதுக்காக. இப்ப நம்ம வந்து ஒரு சிட்டியை நம்ம ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த சிட்டிக்கு நம்ம போக தேவையில்லை. சோ அதனால நம்ம விசிட் பண்ண சிட்டி எல்லாத்தையுமே இந்த விசிட்டட்ன்ற செட்குள்ள வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வரும். டு அவாய்ட் ரீவிசிட்டிங் த சேம் சிட்டிஸ் அகைன், அதாவது நம்ம விசிட் பண்ண சிட்டிஸ் வந்துட்டு திருப்பி நம்ம விசிட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக தான் இந்த விசிட்டட் அப்படின்ற ஒரு செட் வந்து கிரியேட் பண்றேன். நெக்ஸ்ட் விசிட்டட் டாட் ஆட் 0, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 0ன்ற ஒரு சிட்டியை வந்து அதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம், 0ன்ற சிட்டில இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். சோ அதை வந்து நான் அதோட ஆட் பண்ணிக்கிறேன் விசிட்டோட. சோ விசிட்டட் டாட் ஆட் 0 அப்படின்றது கொடுத்துக்கிறேன். மார்க்கிங் சிட்டி 0 ஆஸ் விசிட்டட், அதாவது நம்ம இப்ப சிட்டி 0ல இருக்கும். சோ அந்த ஒரு சிட்டி கண்டிப்பா எல்லாருமே அந்த இடத்துக்கு ரீச் ஆவாங்க. சோ அதனால அது விசிட்டட்ல வந்து அதை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வைல் லூப் கொடுத்துருக்கேன். வைல் கார், அதாவது
loop through the cities to visit. இப்போ வந்து நம்ம டிராவல்ஸ் பண்ண போறோம், அந்த மற்ற சிட்டிஸ் எல்லாத்தையுமே விசிட் பண்ண போறோம். நியூ கார் அப்படின்றது லிஸ்ட் ஆஃப் சிட்டிஸ் டு விசிட் நெக்ஸ்ட். இப்போ நம்ம ஒரு சிட்டியை விசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன சிட்டியை விசிட் பண்ண போறோமோ அதை வந்து நியூ கார்ல வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுக்கிட்டே வர போறோம். ஃபார் சிட்டி இன் கர் for n in neighbor of city if n is not visited. அதாவது for each city check its neighbor if not visited எது. அதாவது இப்போ நம்ம ஒரு சிட்டி எடுத்துக்கிட்டோம்னா அது பக்கத்துல இருக்க நெய்பர் சிட்டியை நம்ம விசிட் பண்ணுமா இல்லையா அப்படின்ற அந்த கண்டிஷனுக்காக தான் if n is not visited. அதாவது விசிட்டட்ல வந்து நம்ம விசிட் பண்ண இடம்லாம் இருக்கும். ஸோ நாட் இன் விசிட்டட்னா அந்த பிளேஸை வந்து நம்ம இன்னும் விசிட் பண்ணிருக்க மாட்டோம்ல. ஸோ அதுக்காக அந்த கண்டிஷன்லாம் இஃப் கண்டிஷன்ல கொடுத்துருக்கேன். அதை வந்து விசிட்டடோட ஆட் பண்ண போறோம். ஸோ அந்த என்னன்ற சிட்டியை வந்து நம்ம விசிட்டடோட ஆட் பண்ண போறோம். மார்க்கெட் விசிட்டட், so we don't visit again. அந்த வந்து நம்ம visited என்ற செட் மேல கிரியேட் பண்ணதுல ஆட் பண்ண போறோம். if n, city not in connections, அதாவது n, cities கனெக்ஷன்ல இல்லனா அப்ப n, cityன்றது nன்றதுல இருந்து நம்ம சிட்டிக்கு டிராவல் பண்ண போறோம். சோ இது வந்து ரூட் கிடையாது, அது வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இருக்குல்ல. சோ அந்த கண்டிஷன் தான் இந்த இடத்துல வரும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போறோம், அது ரிவர்ஸ் பண்ண போறோம். சோ ரிவர்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 1. நம்ம ஒரு ரிவர்ஸ் பண்றோம்னா ரிவர்ஸ் ஸ்டார்டிங்ல 0வா இருக்க போது. சோ அதுல வந்துட்டு 1 ரிவர்ஸ் பண்றோம் அப்படின்றத ரிவர்ஸ் வந்து சொல்ல போறோம். சோ add reverse by 1 new card open. இது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோமோ அதை வந்துட்டு நம்ம நெய்பர், நம்ம இருக்க சிட்டிக்கு பக்கத்துல இருக்க நெய்பர் சிட்டியை வந்து நியூ கார்ல ஆட் பண்ண போறோம். சோ நியூ கார் டாட் append n அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். add neighbors to the list for next loop. நெக்ஸ்ட் ஹைட்ரேஷன் இதே மாதிரி நடந்துகிட்டே வரும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன அப்டேட் பண்றேன்னா கார் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் கார் அப்படின்றத அப்டேட் பண்றேன். மூவ் டு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் BFS. இது வந்து BFSல நம்ம நெக்ஸ்ட் லெவல் போறதுக்காக யூஸ் பண்ற ஒரு இதுதான். நெக்ஸ்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ரிவர்ஸ். நம்ம ரிவர்ஸ் பண்ணிருக்கோம்ல, ரிவர்ஸோட கவுண்ட் எவ்வளவோ அதை வந்து ரிட்டர்ன் பண்றோம். இப்ப எத்தனை டைரக்ஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்றது தான் ரிவர்ஸ்ல இருக்கும். சோ அதுதான் ஃபைனல் ஆன்சரா ரிட்டர்ன் ஆகும். சோ இந்த கோட் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா கோட்ல எந்த ஒரு எரரும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு. சோ கோட் வந்து நம்ம சப்மிட் பண்ணிடலாம். கோடுமே சக்சஸ்ஃபுல்லா அக்செப்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட் அண்ட் queries இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கேளுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then bye from me.